Good morning, student. I'm happy to start the class with all green. Of course, this is the last part of the lesson. Actually, I was consuming more time to explaining this lesson. Nothing wrong because this is a very important lesson for us a human being. Okay, today class we are going to be see the, of course, tree plantation. ஆக்சுவலாக அந்த ட்ரீ பிளான்டேஷன் நீங்கள் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட் என்எஸ்எஸ்ல இருந்திருப்பீங்க. ஐ வாஸ் டாக் மெனி டைம் அபவுட் தி ட்ரீ பிளான்டேஷன். இந்த ட்ரீ பிளான்டேஷன் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன் என்எஸ்எஸ்ல இருக்கும்போது. ஐ ஹாவ் எ சான்ஸ் டு ரியலி டூ த சர்வீஸ் ஃபார் த நேஷன். ஐ தேங்க்ஸ் த மேனேஜ்மெண்ட் டு ஹோஸ்டிங் அஸ் எ என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர். Good. Tree plantation is a holistic activity, really protecting serve the nations, real service to the nation. So there is picture over here. Of course, we needed to taking care with all humble and with soft corner with the plant, and also standing here women with the plant in her hand. His traditional wearing, that is dress sense. The purpose is I choose this picture to show you because today people, those who are living in these areas, especially forest, foothills areas, they are alone taking more effort to protecting their nature, the green belt, because they thought their survival is nothing others. So they thought their survival and their life is the nature. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நீங்கள் பார்க்குற அந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்பஸாக தான் நான் அந்த பிக்சரை நான் வச்சுருக்கிறேன். இல்லைங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மலையை ஒட்டி வாழ்கின்ற மலைவாழ் மக்கள், கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமே அதிகமான இயற்கையை பற்றின அக்கறை கொள்வதாகவும் கவலைப்படுவதாகவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த இயற்கையை தவிர்த்து, அந்த விவசாயத்தை தவிர்த்து, அந்த காடு மலைகளை தவிர்த்து அவங்களோட வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இல்லைங்களா? என்ன தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் சரி, சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய சிவிலைசேஷன் டெவலப் பேசக்கூடாதுங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் பேச முடியும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் தே நெவர் சேஞ்ச் their லைஃப் ஸ்டைல்ஸ். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியாது. தே ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். எங்களுக்கு இந்த வாழ்வாதார முறை, இந்த வாழ்வு முறை போதும் நினைக்கிறாங்க. ஏன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்கின்றார். தே லவ் டு லிவ் வித் ஆல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் வித் த எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டோட நல்ல ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இணக்கமான வாழ்க்கை தான் அவங்க வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆஃப்கோர்ஸ் அவங்க நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பிகாஸ் த பீப்புள் ரியலி, ஈவன் சம் பீப்புள் லாஸ்ட் their life in the battles of protecting the natures. Of course, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லிட்டு நிறைய ஃபாரஸ்ட் ரிசர்ச்சுக்கோசரம் எடுத்துக்கிறாங்க, இல்லை டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிறாங்க. அதை எதிர்த்து நிறைய சமூக ஆர்வலர்கள், இயற்கை விரும்பிகள் நிறைய போராடி இருக்காங்க, தன் உயிர்களை விட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த இயற்கையை பார்க்கும் போதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட் because tree plantation is not only a action, this is a expectation of the futures, the life of the future. Tree plantation is not only an action to planting a tea apple over the land. This is a expectation. This is a life. It's going to be a lifestyle. This is going to be a protection, umbrella for the future generation. Good. நிறைய வார்த்தை சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இப்போ ஃபேஸை பாருங்கள், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பாருங்கள். Really each and every must have the same expectation and aspiration to protect the plants, because plants is not only a group of stem, leaf, branches. That is life, that is nature. True, அப்படிதான் சொல்லணும், உண்மை. ஓகேங்களா? அப்படிதான் இயற்கை சொல்லணும். Good. Trees contribute to their environment. நம்ம சுற்றுப்புற சூழல், மரங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. மனிதனுடைய சொல்லலாம், ஈவன் மனிதன் கூட. நம்பர் ஆஃப் பீப்புள் டிபெண்டிங் த ட்ரீ ஃபார் மெனி பர்பஸ்.
நிறைய சொல்லலாம். அட் சேம் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரீயோட கான்ட்ரிபியூஷன் நிறைய லிஸ்ட் ஆஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொவைடிங் ஆக்சிஜன். அஃப்கோர்ஸ் நேச்சர் ஆக்சிஜன் நம்ம இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ணுறது. இட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் a pure one without any what கலப்படம் இல்லாது அப்படி சொல்லணும், மிக்சிங். ஓகேங்களா? இந்த கலப்படம் இல்லாத பியூர் ஆக்சிஜன், த ஏஜென்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் பியூர் ஆக்சிஜன் and also improving air quality because they are very good purifier. The nature trees are play a vital role to purifying the air and protecting the quality of the air. Okay, next is the climate amelioration. அப்படின்னா அர்த்தம்னா மேக்கிங் சம்திங். ஸோ கிளைமேட் அமிலியோரேஷன் அப்படின்னு அர்த்தம் சொன்னால் இந்த வார்த்தைக்கு மீனிங் சொல்கிறேன். அதாவது an act of, the amelioration சொல்கிறது an act of making something better, improvement, அதை மேம்படுத்துவது. அது கிளைமேட்டை மேம்படுத்துகின்ற ஒரு பணியை தமிழ் அழகாக மேம்படுத்துதல் சொல்லலாம். கிளைமேட் அது கிளைமேட்டை மேம்படுத்துதல் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த கிளைமேட்டை மேம்படுத்துகின்ற ஒரு அற்புதமான வேலையை இந்த மரங்கள் செய்கின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கன்சர்விங் வாட்டர். அஃப்கோர்ஸ் வாட்டர் கன்சர்வ்ஸ், கீப்பிங் த வாட்டர் இன் தட் ரூட்ஸ். அந்த நீர் ஆதாரத்தை பிடித்து வைத்துக்கொண்டு சேமித்து வைக்கிறதுனால எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு கூலாக ஃபீல் பண்ணோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வாட்டர் கன்சர்வ் பண்ணுற ஒரு செயல்பாட்டை, பிரதானமான செயல்பாட்டை செஞ்சிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் wonderful thing that's preserving soil. ஓகே, மண்ணை மேம்படுத்துதல், பாதுகாத்தல், protect from the erosions. இந்த நிறைய விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, and also supporting wildlife. So home for number of birds. So home for shelter the animals. சொல்லலாம். Trees, it's not only a what, the group of branches of leaf and stem. It's belonging as here, they play as here the role of shelter and umbrella for the world, and this become a lungs of the earth. Okay, good. நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். During the process of photosynthesis, trees taking carbon dioxide and produce the oxygen we breathe. Super. ஓகேங்களா? அவனது ஸோ வாட் எவர் த எமிஷன்ஸ், நம்ம கொடுக்குற கெட்டது எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு நல்லதே செய்கின்ற ஒரு அற்புதமான படைப்பு தான் ட்ரீஸ். ஓகேங்களா? நிறைய பேசலாம். எனக்கு கவிதை பேச தெரியாது, இல்லை நான் பேசியிருக்கலாம். ஓகே, ட்ரீ பற்றி நீங்கள் அஸ் எ ஸ்டூடெண்ட் எப்படியே படிச்சிருந்தா என்ன அர்த்தம், அதை யூஸ் த நாலேஜ் இன் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ், அப்படி தான் சொல்லணும். அதாவது அறிவை பல்முகப்படுத்தி பார்க்கின்ற பொழுது தான் அறிவு பெருக்கம் ஏற்படும் சொல்லுவாங்க. ஓகே, ஜென்ரேஷன் ஆஃப் பெட்டர் ஐடியாஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னமோ புக்கு படிச்சுன்னு இல்லை, செல்ஃபோனை பார்த்து நோண்டிகிட்டு இருக்கிறதில்ல. ஸோ அந்த வித் ஹெல்ப் ஆஃப் த நாலேஜ் நீங்கள் நல்ல ஒரு ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுதி கூட அனுப்புங்களேன், ஒரு கவிதை எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு ட்ராயிங் பண்ணுங்கள், அழகான ஒரு ட்ராயிங் பண்ணி உங்கள் ஹாலில் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய பெட்ரூமில் அழகாக ட்ரீயை வரைஞ்சி, இல்லை ஒரு பேர்டு, ஒரு பெட் அனிமல்ஸை ட்ரா பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுலிஷ் பார்க்க சொல்லக்கூடிய டிவியை நேரம் பார்க்குறது இல்லை. ஓகேங்களா? தட்ஸ் ட்ரீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி லங்ஸ் ஆஃப் தி எர்த். அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தின் நுரையீரலாக, அதாவது நம்ம சுவாசிக்கின்ற ஒரு பகுதியாக இந்த மரங்கள் இருக்கின்றது. நமக்கு தேவையான அற்புதமான ஆக்சிஜனை நம்ம கொடுக்கின்ற ஒரு படைப்பாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நேச்சுரல் ஃபாரஸ்ட் and tree plantations improve the water cycle in diminishing run off and improve the replenishment of the water tables. அது அந்த இயற்கை அந்த காடுகள் என்ன பண்ண சொன்னால் மரங்கள் என்ன பண்ணால், அதாவது அந்த நீர் ஆதாரங்களை அந்த சுழற்சி மறுசுழற்சி, அந்த சுழற்சி அதாவது மழை வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. வந்த மழை மற்ற பயன்பாடுக்கு தேவையானதை அது உருண்டோடி வீணாக போகாமல் மற்ற பயனுள்ளதாக மாற்றுவதற்காகவும், அதே நேரத்தில் அதனுடைய
நீர் ஆதாரங்களை இழப்பை தடுப்பதற்காகவும் இது நமக்கு வந்து நம்ம திரும்ப நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கான வேலையை வந்து கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்கு நம்முடைய ட்ரீ. ஓகே, கண்டிப்பாக I expect கண்டிப்பாக the lesson after the lesson over கண்டிப்பாக everybody going to love the watch nature and they're going to plant the tree. ஏன்னா ஒரு மரங்களை வளர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். Next we're going to see a wonderful, of course, pot. What is this? கமர்கட்டா. நம்ம ஆளுங்க டக்குன்னு அதான் ஞாபகம் வரும். கமர்கட்டை மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ சொல்கிறான் பாரு. ஓகேங்களா? குட். Okay, my dear student, this is not a simple one. It's a process, a holistic process. Of course, the group of this. What is this? Oh, very good. What is this? Okay, seed ball. இது விதையை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பால். How to prepare the seed ball? கேட்கலாமா இல்லையா? How to prepare the seed ball? அதாவது நீங்கள் வீட்டில் ஒரு விதையை எடுத்துக்கிட்டோம். அந்த விதையை வந்து நல்லா ட்ரையான விதை தான். அந்த விதையை வச்சுட்டோம்னா அந்த விதையை கொஞ்சோண்டு மெனூர், இன்னும் இயற்கை உரம் இருக்குல்ல, அந்த உரம் கொஞ்சம் கிளேனா கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்ட்ராங்கானு தெரியுது. கொஞ்சம் லூஸ் கிளே எடுத்து ஒரு சஃபிஷியன்ட் வாட்டர் கொடுத்து ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு அதை சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஏற்படுத்தி அந்த விதையை வைத்து அந்த விதையை சுற்றி என்ன பண்ணணும், அதை ஒரு பால் மாதிரி செஞ்சிடணும். இல்லைங்களா? அந்த விதையை என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பால் என்ன பண்ணணும், விதை வெளியில் தெரியாது இல்லைங்களா? அந்த பாலை வந்து என்ன பண்ணணும், ஒரு சன்லைட் பர இடத்துல ஒரு இடத்துல வச்சிடணும் பத்திரமா. ஸோ இது என்னாச்சுன்னா தி ப்ரீ பிளான்டிங் ஆன அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் நம்ம ஸோ அந்த சைல்டை ஒன்று பிளான்ட் பண்ணாங்க இல்லையா, அது வந்து வளர்ந்த செடியை நடுவது. பட் சீட் பால் ப்ராசஸ் என்ன சொன்னால் இது வந்து நம்ம ப்ரீ பிளான்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது விதை வளர்ந்து வருவதற்கு முன்னவே அதை என்ன பண்ணணும், நம்ம வளர்க்கணும்னு சொல்லுதான். அந்த செர்மினேஷன் பீரியட் சொல்லவே அந்த விதை வளர்ந்து வருகின்ற அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த சீட் பால் அதுக்கு தேவையான அந்த சக்தியெல்லாம் இந்த சீடு பால் கொடுத்துட்ருக்கும். சரிங்களா? இதில் தேவையான மெனூர்ஸ் இருக்கும் ஃபார் க்ரோயிங் த சீட். இல்லை ஆக்சுவலாக பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இதான் சீடு பால். இதை வந்து செர்மினேஷன் பால். அதை என்ன பண்ணுறது, அந்த செடி வளர்ந்து மேலே வந்துடுச்சு. ஓகேங்களா? அதான் வந்து சீட் பால் வந்து ப்ராசஸ் பண்ணுறது. சீட் பால் பிஃபோர் த ஸ்டெம். இல்லைங்களா? அது உள்ள அதை ஒரு பெரிய மரமாக ஆகிறதுக்கு முன்னவே இப்படி தான் வந்து சீடு பால் வந்து வெளியில் வரும். ஓகேங்களா? குட்ஸ். வீட்டில் செஞ்சு பார்க்கலாமா? நம்ம லெஷர் டைமில் கண்டிப்பாக நீங்கள் சீடு பால் செஞ்சு பார்க்குறது நல்லது. யாரெல்லாம் சீடு பால் செய்கிறீங்களோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கை கண்டிப்பாக ஃபுல்லாக போடுவேன். ஓகேங்களா? குட்ஸ். Okay, this is the seed ball. Every seed is with us. Okay, come to the lesson. A seed ball is a seed that has been warped in soil materials, usually a mixture of clay and a compost, and then dried. ஓகேங்களா? அது ஒரு சீடு பால்ன்றது அது என்ன சொன்னால் ஒரு மண், உரம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சாயில் மெட்டீரியல் இதெல்லாம் சேர்ந்து கவர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். கவர் பண்ண உள்ளுக்குள்ளே இருக்க அதுக்கு அந்த மெட்டீரியலுக்குள்ளே என்ன பண்ணாங்க, சீடை வச்சு கவர் பண்ணி ஒரு பால் மாதிரி செஞ்சுருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சாப்பிட்ற விஷயம் தான். வெயிட் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு ரொம்ப அவசரப்படாதீங்க சொல்கிறேன். வீட்டில் அம்மா அரிசி உண்டை செய்ய தெரியுங்களா? அரிசி உண்டை அதுக்குள்ளே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நிறைய நட்ஸ் எல்லாம் இருக்கும். தேனி வச்சு சுண்டன்னு சொல்லுவாங்க. வெரி குட். அந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மெனூர் சாயிலெல்லாம் எடுத்து அதை அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ளே விதையை வச்சு ஒரு பால் மாரி செஞ்சு நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான் சீட் பால் சொல்கிறது. ஓகே. எசென்ஷியலி த சீட் இஸ் ப்ரீ பிளான்டட். சரிங்களா? அதான் சொல்கிறது ப்ரீ பிளான்டட். தி ப்ராசஸ் ஆஃப் தி சீட் பால் ப்ராசஸ் பற்றி ப்ரீ பிளான்டட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அண்ட் கேன் பி சோன் பை depositing the seed ball anywhere suitable for the species, keeping the seed safely until the proper germination window arises. அதான் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சீடு பாலை செஞ்சு அந்த சீடு பாலை அந்த எந்த வகையான சீடோ அது அதுக்கு ஏற்ற சூழ்நிலை அதை கம்ப்ளீட்டாக சன்லைட் தேவைப்படும்.
சன்லைட் படுற மாதிரி இல்லை ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸை வச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம பாதுகாப்பு வச்சு சொன்னால் அந்த ப்ராப்பர் செரிமினேஷன் சொல்லக்கூடிய அந்த விதைக்குள்ளேயே விதை வளர்ந்து வந்து சீடுலேருந்து வெளியில் வர வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், அதை பத்திரமா நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நர்சரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடியை தான் நட்டு வைப்பாங்க, விதையை போடுறதில்ல. இல்லை, அந்த விதை போடுற விஷயம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். Seed ball are an easy and a sustainable way to cultivate plants that provide a larger window of time when the showing can occurs. அதாவது ஆக்சுவலாக இந்த விதையை பாருங்கள், இப்போ சீடு பழம் வந்து இந்த மாதிரி விதை வந்து வெளியில் வரதுலேயே க்ரோத் ஆகிட்டு அந்த க்ரோத் வெளியில் வர வரைக்கும் இட் டேக் டைம், டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சீடை பொறுத்து நிறைய டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த சீடு பழமாக பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? பத்திரமா வச்சுட்டு பண்ணுறது தான். ஓகேங்களா? தட்ஸ் ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சீட் பால். ஓகேங்களா? செஞ்சிடலாமா? யாராலும் செய்யுங்க சீட் பால். ஓகே. த கான்செப்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இஸ் எ சஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் that is concerned with the efficient allocation of environmental resource. அது I reached the conclusions. Of course, master. This is the I suppose in the conclusion part, the concept of environmental economics is the subset of economics. The subject means the subset and so on. Branches of economics that is concerned with the efficient allocation of environmental resources. Of course, அதாவது எக்கனாமிக்கலி யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், வார்த்தை பேசியிருக்கோம் நம்ம. எக்கனாமிக்னா தட் ரெடியூஸ் த வேஸ்டேஜ், யூஸ் ஃபார் நீட், அப்படி தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்து, அதான் எக்கனாமிக் அந்த வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ என்விரான்மெண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது, டிபெண்ட் பண்ணும்போது ஷுட் பி எக்கனாமிக், அந்த எக்கனாமிக் நாலேஜ் யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதே போதுமான அளவுக்கு பயன்படுத்துகின்ற போது நம்ம என்ன பண்ணோம், அந்த கண்டாமினேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்ன்றது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குட், வெரி குட். அழகான ஒரு பிளான்ட். திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் ஐ மீன் கன்க்ளூஷன் பார்ட். ஓகே. The introduction part of this chapter deals with the human activity and natural environment. அதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த லெசனை ஒரு ரிவ்யூ பண்ண போகிறேன் கன்க்ளூஷனில். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம மனிதனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்குள்ள ஒரு தொடர்பை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வாட் இஸ் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்ன்ற பற்றி நம்ம பேசணும். Further, we were discussed the linkage between the economy and environmental with the help of the material balanced model developed by Alan Keyes and RVIS. இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த அந்த மெட்டீரியல் பேலன்ஸ் அப்ரோச்னு சொல்லக்கூடிய அது மூலமாக நம்ம வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ், அதாவது இந்த லெசனுடைய செகண்ட் பார்ட்டில் பார்த்து சொன்னால் is that part is considered within the different types of pollutions. Okay, air pollution, water pollution, land pollution, noise pollution சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பொல்யூஷனை பற்றி நம்ம வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அகெயின் இன்னும் பார்த்தீங்கன்னா இது டீல்ஸ் வித் த இம்பார்ட்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஓகே, இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் லெசன். ஓகேங்களா? குளோபல் வார்மிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசணும். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசணும், ஆசிட் ரெயின் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், வேஸ்ட்டு அண்டு சாலிட் வேஸ்ட் இதை பற்றி நம்ம என்ன பண்ணோம், we discussed in large in detail. ஓகேங்களா? ஸோ I hope you understand well, and also I hope you have the very good knowledge about the types of different type of pollution, what is the relationship between environment and other human activities, so environment and economics. இதை பற்ற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்குதா நான் நம்புகிறேன். ஓகேங்களா? Next, finally, it deals with the responsibility of people and countries to protect the environment. இந்த லெசனோட கடைசியில் நம்ம என்ன பண்ணோம் இல்லையா, பேசணும் இல்லையா? There is a responsibility of the individual and the nation also to protect the environment. பண்ணோம். However, எல்லாம் பேசி வச்சு இல்லையா? So we taking and also finally we discuss about the importance of the sustainable development. நம்ம என்ன பண்ணோம், the sustainable development பேசணும். ஓகேங்களா? அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நம்ம பேசணும். ஸோ அது கோல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 17 பாயிண்ட் அந்த கோல் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ வி டிஸ்கஸ் அபவுட் ஆர்கானிக் அண்ட் கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங், ட்ரீ பிளான்டேஷன்ஸ், சீட் பால் அண்ட் ஆல்சோ அதர் அலைட் ஆக்டிவிட்டிஸ் பற்றி பேசணும். ஹவவர், ஸோ டுடே த பீப்புள்ஸ் and the problems are
mounting in the form of the industrial pollutions. நிறைய பேசிச்சு ஓகேங்களா, சஸ்டைனபிள் பிளானிங், ட்ரீ பிளான்டேஷன் பேசணும். பட் நம்மகிட்ட ஒரு மலை போன்ற பிரச்சனை என்ன சொன்னால் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் தான். ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி நிறைய அட்மாஸ்பியரிக் எமிஷன்ஸ், சாயில் எரோஷன் அண்ட் லேண்ட் டிகிரடேஷன், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் இர்ரிவர்சபிள் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதாவது பயோடைவர்சிட்டி திரும்ப வர முடியாத அளவுக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, டியூ டு த இன்க்ரீஸிங் வீட் ஆஃப் த ரிச் பீப்புள். அஃப்கோர்ஸ் ரிச் பீப்புளை பற்றி பேசியிருக்காங்க புக்கில். அது ரிச் பீப்புளுடைய அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத தேவைகள், அவங்களுடைய பணம் அதிகமாக இருக்குது, அந்த பணத்தை எப்படி செலவு பண்ண தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, லக்ஸரிஸாகவும் காஸ்மெட்டிக் ரொம்ப செலவு பண்ணும்போது அது டைரெக்டாக என்வரான்மெண்ட்டை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து ஃப்யூச்சருக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கிறது நல்லது தான். பட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் நிறைய வந்து ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க, அப்புறம் இன்னொரு வீடு கட்டுவாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது, அடிஷன் இருக்கும், மேபி இருக்கலாம். அப்போ நிறைய பிளான்ட் வாங்கி எம்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பிளான்ட்டில் வந்து மேபி அந்த பிளான்ட்டில் வந்து ஒரு பிளான்ட் கல்டிவேஷன் பண்ணியிருக்கலாம், எதனா செஞ்சுருக்கலாம், அப்படி செய்யறது கிடையாது. நிறைய அந்த மாதிரி வந்து ஒரு பார்க், ஒரு லக்ஸரியோசரம், ஒரு பொழுதுபோக்கோசரம் நிறைய இடங்களை வந்து வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுமாதிரி நான் ரிச் பீப்புளுடைய அவங்களுடைய லக்ஸரி லைஃப் வந்து என்வரான்மெண்ட்டை வந்து ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அண்டர்லைன் கேஸ் ஆஃப் தி என்வரான்மெண்டல் டிகிரடேஷன் in countries like India in failure of market and institutions. இந்தியா போன நாடுகள் வந்து பார்த்திங்க சொன்னால் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த மார்க்கெட்லேயும் சரி அந்த இன்ஸ்டியூஷன்லையும் சரி பார்த்தோன்னா ரிகார்டிங் என்வரான்மெண்ட் we are not succeeded so far. Okay, factor which has been that is adequately focused on correcting actions. Also pollutions or cross border problems. அப்போது பொல்யூஷன் சொன்னால் ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, இது ஒரு குளோபல் வார்மிங் இஸ் எ குளோபல் ப்ராப்ளம் சொன்னாலே அது மாதிரி வந்து ஒரு நாடு பொல்யூஷனாக சொன்னால் அந்த பொல்யூஷன் காரணம் அந்த நாடு மட்டுமே இல்லை, இது வந்து பியாண்ட் த பார்டர்ஸ், அக்ராஸ் த பார்டர்ஸ் சொல்கிறாங்க. அன்லெஸ் ஆல் த கண்ட்ரிஸ் simultaneously attempt to overcome the problems. அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து நாடுகளும் இந்த என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக த குளோபல் வார்மிங் cannot be stopped. நம்மளால் இந்த உலகம் வெப்பமயமாதலோ இல்லை இந்த என்வரான்மெண்ட் டிகிரடேஷனை நம்மளால் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், த ரிச் கண்ட்ரிஸ் which have been the cause of global warming should be brought into the pay for the damage of caused by them. ஓகே, வளர்ந்த நாடுகள் அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த உலக பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த முயற்சியை மேற்கொண்டதாகணும். இது இன்டகிரேட்டட் ஒரு ஜாயிண்ட் எஃபோர்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஆக்ஷன் நீடட் டு ப்ரொடெக்ட் த என்வரான்மெண்ட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், I was discussed about the whole topic. I was not leave any subtopic in your books. I was covered all the topic and I thought I give sufficient explanation to each and every topic. If you have any doubt over any one topic, please you mail me. அதாவது எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. எல்லாத்தையும் நம்பருக்கு நான் பிலீவ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஆப் இருக்குல்லையே அசைன்மெண்ட் ஆப், அந்த அசைன்மெண்ட் ஆப்லேயே நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு சஜஷன் கேட்கலாம், ப்ளஸ் சஜஷன் கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து உங்களோட கொரீஸை வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், இந்த லெசன் இஸ் ஓவர். ஸோ the result of the lesson is please reducing environmental pollution. We must take what sufficient, reasonable, acceptable, amicable action to protect the environment and reduce the environmental pollutions. Okay, be a good citizen. What effort we taking now, that effort will make the future generation, of course, to say thanks to us. நம்ம இன்னைக்கு என்ன முயற்சி எடுக்கின்றோமோ அந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு அதோட விளைவு வருகின்ற எதிர்கால சந்ததியர் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருப்பார்கள், சொல்வார்கள். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், with that I conclude the lecture. Okay, I will continue the class from the next lesson. Of course, I plan to discuss the 9th lesson for the next economic
ஓகே, நைன்த் லெசன். நான் நைன்த் லெசன் மீட் பண்ணுறேன். Again I am insisting to my student, please don't leave even single subheading of this lesson. To give equal weightage important to all the subheading of this lesson, because there is a chance to ask interior questions from this lesson. Okay, thank you my dear student, have a nice day, and please maintain the social distance, avoid unwanted outing, safety is very must, because in Pondicherry the spread of COVID-19 is more, people worried a lot. Okay, life is very important, don't go out without any reasons. Even if there is any reason, go with all protective measures, cover your, use mask, hand sanitizations, and the safety is very important. Take care of more safety measures. Okay my dear students, thank you.